பிரைஸ் தி லார்ட். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். அது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்க கடவது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லியிருக்கிறது, கீப் த lamps burning in the Lord's presence all night. வேதத்தில் பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். விளக்கு ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது டெய்லி மெயின்டெனன்ஸ். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வரும்போது ஒரு நாள் நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தோம், இன்னொரு நாள் எனக்கு வேலையை ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பாஸ்டர், பைபிள் படிக்க டைம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, என்ன செய்யறது, வேலை வேலை வேலைன்னு சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம் தேவ சன்னிதானத்தில். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கொஞ்சம் நாம் தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒவ்வொரு நாளும் இடைவிடாத தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்முடைய இருதயம் அது தரித்திருக்கும்படி வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 27:20, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி இடித்து விழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஆண்டவரிடத்தில், இங்கே இந்த இடத்துல வசனத்துல பார்க்கிறோம், உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதற்கு ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய் இந்த இடத்துல பார்க்கிறோம், இது ஒரு ஃபியூயல். அந்த இடத்துல லேம்ப், அந்த இடத்துல விளக்கு எரிய வேண்டும் என்றால் அதுக்கு ஒலிவ எண்ணெய் தேவை. என்ன தேவை? நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை அது தேவனுக்காக கொழுந்து விட்டு நாம் தேவனுக்குள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு கூட நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரோட கனெக்ஷன் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இன்றைக்கு இந்த நேரத்துல ஆவியானவரே, என் வாழ்க்கையில எந்த இடத்துல விளக்கு அணைந்து போய் இருக்கிறதோ மீண்டும் அதை உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜெபத்துல அவிந்திருந்தீர்களோ மீண்டும் தேவன் உங்கள் விளக்கை ஆண்டவர் எரிய பண்ண ஒரு போதுமானவர். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக தைலத்தை இந்த நாளிலே உங்கள் மேல் ஊற்றுவாராக. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்பட்டும். இடைவிடாமல் தேவ பிரசன்னத்துக்குள்ள ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் விளக்கு எப்போதும் உடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் சொன்னீங்களே. எங்க வாழ்க்கையில தேவனற்ற காரியங்கள் வரும்போது, எங்கள் வாழ்க்கையில பாவத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது, எங்கள் வாழ்க்கையில தேவனுக்குரிய ஆண்டவர் பிரகாசம் அணைந்து போகுமே. ஆவியானவரே, இந்த நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எழுந்து போன அபிஷேகத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் தேவ பிரசன்னத்துல அந்த விளக்கு எப்பொழுதும் எழுந்து கொண்டு இருக்கும்படி ஜெபிக்கிறாப்பா. எல்லா இருள்களும் உடைய பிள்ளைகள் விட்டு எடுத்து போடுங்க. தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.